வணக்கங்க, இது தஞ்சாவூர் மண்ணு. செம்ம சூப்பரான ஒரு ஆஃப் ரோடு சஃபாரி பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆமாங்க, நம்ம இருக்கிறது கொடைக்கானல் மாட்டுப்பட்டியிலேருந்து தான் நம்ம கிளம்பியிருக்கோம். ஆஃப் ரோட் சஃபாரி செம்ம சூப்பராக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸோடு போய் கொடைக்கானலில் இன்னொரு பகுதி இப்படியெல்லாம் கொடைக்கானலில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பகுதி எல்லாமே இருந்துச்சு. என்னடி சொல்கிற? நீ என்ன சொல்கிற? போகிற வழியெல்லாம் ஏகப்பட்ட தமிழ் ஃபிலிம்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. ஆமாங்க, செம்பின்னு ஒரு படம் வந்துருக்குல்ல, கோவை சல்லாவோட மூவி. அந்த படம் முழுக்க இந்த கிராமத்தில் தான் எடுத்தது. போகிற வழியெல்லாம் பாருங்கள், பச்சை பசேர்னு செம்ம சூப்பரான ஒரு டிரைவுங்க. நம்மளுக்கு வந்த அந்த டிரைவர் பேர் வந்து மலைச்சாமி. பர்ஃபெக்டான டிரைவர், 100% சேஃப்டி. அவரோட வீடியோ வந்து பார்ட் 2ல் அவரோட இன்டர்வியூ எல்லாமே வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அங்கே பாருங்கள், அப்படியே மேகங்கள் மலைகளும் சார்ந்த இடங்களாக இருக்குது. கொடைக்கானலில் இப்படி ஒரு பகுதியாக பல பேருக்கு தெரிஞ்சது லேக்கு, குணா குகை, அந்த சில்வர் ஃபால்ஸ் தான். இங்கே ஃபால்ஸே 21 ஃபால்ஸ் இருக்காங்க. கொடைக்கானலில் 21 ஃபால்ஸ் இருக்கான். யாராச்சும் சொன்னால் நம்புவீங்களா? அதுதான் உண்மை. அப்படியே இந்த ஆன் ரோடை முடிச்சுட்டு ஆஃப் ரோடில் போகும்போது ஒரு த்ரில்லான ஒரு மூமெண்ட்டுங்க. ஆமாம், கொடைக்கானலில் இப்படி ஒரு பகுதி செம்ம சூப்பராக இருக்கும். ரெகுலராக போகிற இடத்த விட்டுட்டு இந்த மாதிரி இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். நம்ம போகிற வழியெல்லாம் பெப்பர் ஃபால்ஸ் தாங்க. நம்ம போகிறது இப்போ பெப்பர் ஃபால்ஸ் தான் போயிட்டுருக்கோம். செம்ம சூப்பராக இருக்கும். மைல்டு மியூசிக்கில் கேட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ரோடு எப்படி இருக்குது, அதோட இயற்கை சூழல் எப்படி இருக்குது, என்னென்ன மிருகங்கள் கிராஸ் ஆகுது, எல்லாத்தையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. நம்ம வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடைக்கானல் போகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேட்குறவன் கேனா கேரம் போர்டை கண்டுபிடிச்சது கே ரவிக்குமார் நீ.
நம்ம இப்போ பெப்பர் ஃபால்ஸை ரீச் ஆயாச்சு. அங்கே பாருங்கள் எல்லா ஜீப்பும் வித்தியாசமாக இருக்குது. மூணாறு காந்தலூரில் இருக்க மாதிரி இருக்காது. இது ஓப்பன் ஜீப்பு, செம்ம சூப்பராக இருக்குது. நம்ம போன வண்டி இந்த வண்டி தான். நம்ம போன வண்டி இந்த ஒயிட் கலர் வண்டி தான். அப்படியே போனோம்னா ஏகப்பட்ட ஜீப்பு. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்தோம். அப்படியே 1 by 1 ஜீப் வந்துகிட்டே இருந்துச்சு. அப்படியே உள்ளே இறங்கும்போது பக்கத்தில் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் போகுது ஒரு 1.25 கிலோமீட்டருக்கு மேலே போகுது. எல்லோரும் போய் என்ஜாய் பண்ணாங்க. ஆமாங்க, அங்கே ஒரு 3 கடை இருக்குது. நம்ம சாப்பாடு வேணும்னா அந்த கடையில் சொன்னோம்னா அவங்க செஞ்சே வச்சுருப்பாங்க. எவ்வளோ பெரிய பலாமரம் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 3 அடி இருக்கும் பொழுது பலாமரம். ஆனால் இந்த பலாமரத்தை நம்ம சாப்பிட முடியாதுன்னு அந்த அண்ணன் சொல்லிட்டாரு. அது கொஞ்சம் நம்மளுக்கு வருத்தமாக போச்சு. அவங்களோட கடையில் தான் நானும் என் பையனை உட்காந்துருந்தோம். இங்கே வந்து அவங்க பீன்ஸு, பூண்டு, மிளகு எல்லாமே விளைவிச்சிருக்காங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல? ஏடா பேரையும் சொல்ல மாட்டேங்கிற, அட்ரஸையும் சொல்ல மாட்டேங்கிற, எப்படி தெரியும் எனக்கு? தெரியுமா தெரியாதா? தெரியாது. இங்கேயே 3 ஃபால்ஸ் இருக்குது. ஒரு ஸ்கர்ட்டிங்கு, ஒரு மெயின் பெப்பர் ஃபால்ஸு, இன்னொன்று ஸ்மாலு. ஆமாங்க, என்னடா ஸ்மாலு மீடியம் லார்ஜுங்கிற மாதிரி சொல்கிறீங்களா? செம்மையாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாரு கடையில போயிட்டாரு. அண்ணே வணக்கம். வணக்கம்ண்ணே. இந்த ஏரியா பேர் என்னண்ணே? இது பேர் அடிசிரைண்ணே. அடி பல்லங்கி அடிசிரை. பல்லங்கி அடிசரை. இந்த ஃபால்ஸுக்கு பேர் என்ன ஃபால்ஸு? பேர் பெப்பர் ஃபால்ஸ்ண்ணே. பெப்பர் ஃபால்ஸ்னா எப்படி இந்த பெப்பருங்கிற வார்த்தை வந்துச்சு? பெப்பர் வந்து நம்ம பக்கத்தில் தோட்டம் இருக்குது, 2 பெப்பர் தோட்டம். அதை பார்த்துட்டு அப்படியே வந்த சருக்கு அந்த தண்ணியில் போய் குளிக்கவோ அந்த தண்ணிக்கோட காரசாரத்தில் வந்து பெப்பர்னு வச்சிட்டாங்க. பெப்பர் ஃபால்ஸ்னு வச்சுட்டாங்க. தண்ணியில் குளிச்சதுக்கு நல்லா காரசாரமாக இருந்திருக்கு. இந்த இவ்வளோ பெரிய மலை இதெல்லாம் இருக்குல்ல, ஆமாம், இது எல்லாமே கவர்மெண்ட்டோடதா இல்லை ப்ரைவேட்டோடதா? ஃபுல்லாகவே ப்ரைவேட்டு தானே. இப்போ வந்து அந்த ஃபால்ஸ் மட்டும் கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணியிருக்காங்களா? ஃபால்ஸ் மட்டும் கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணி. இது எத்தனை வருஷமா? நானும் பல தடவை கொடைக்கானல் வந்திருக்கேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வரேன். இது மாதிரிலாம் கொடைக்கானலில் இருக்காங்கிறது இப்போ தான் எங்களுக்கு தெரிய வருது. எத்தனை வருஷமா இது ஃபேமஸ் ஆனிச்சு? ஆனால் இந்த 1 வருஷமாக தானே ஃபேமஸ். இந்த 1 வருஷம் தான். ஆமாம். எத்தனை ஃபால்ஸ் இருக்குது பக்கத்தில் இதுக்குள்ளே மட்டும் 3 இருக்குண்ணே. ஒரு ஸ்லைடிங் ஒன்று, ஒரு மினி ஃபால்ஸ் ஒன்று, பெப்பர் ஃபால்ஸ் ஒன்று பெருசு. மொத்தம் 3 ஃபால்ஸ் இருக்குது. ஓகே, உங்களுக்கு சீசன்னா எப்போலேருந்து சீசனு? சீசன் தான் மே மாதம் தானே. மே மாதம் தான். அப்போ தான் கும்பல் வரும். ஆஃப் சீசன் தான். மீது எல்லாமே ஆஃப் சீசன் தான். இப்போ டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு 100 ரூபா இது பண்ணியிருக்காங்களா? கவர்மெண்ட் சைட்லேருந்து 100 ரூபா. 100 ரூபா. இந்த ஜீப்பு எல்லாம் வரவங்க வந்து விட்டுட்டு மேலே வெயிட் பண்ணுவாங்க. குளிச்சுட்டு மக்கள் எல்லாம் திருப்பி 1 ஹவர் 2 ஹவர் வெயிட் பண்ணுவாங்க. ஓகே, குளிக்க விட்டு பொறுமையாக கூட்டி போயிடுவாங்க. பொறுமையாக கூட்டி போயிடுவாங்க. இப்போ உங்களுக்கு இந்த கரண்ட்டு, இந்த இது தண்ணியெலாம் எங்கேருந்து கிடைக்குது? தண்ணி வந்து நம்மளுக்கு ஃபால்ஸ் தண்ணி தானே. ஃபால்ஸ் தண்ணி தான். கரண்ட் வந்து கீழேருந்து வருது. கீழேருந்து தான் வருது. வேறு உங்களை நீங்கள் என்ன, இந்த கடை ஒன்று இருக்குது, வேறு என்ன வச்சுருக்கீங்க? நம்ம கடை விவசாய தோட்டம். கடையில் மேகி, பிரெட் ஆம்லெட்டு, டீ, காஃபி, ஃபுட் ஆர்டர், சாப்பாடு ஆர்டர் கொடுத்தா ரெடி பண்ணி கொடுத்தோம். பிரியாணி, இட்லி, தோசை எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவீங்க. ரெடி பண்ணி கொடுத்தோம். இப்போ நீங்கள் உங்கள் தோட்டத்தில் என்ன போட்டிருக்கீங்க? பீன்ஸ்ண்ணே. பீன்ஸ் போட்டிருக்கீங்க. கேரட்டு இதெல்லாம் எங்கே கிடைக்கும்? கேரட் இதெல்லாம் பூரா பல்லங்கிண்ணே. பல்லங்கி. இது பூண்டு, மலை பூண்டுன்னு சொல்லுவாங்களே. பூண்டு, பூம்பாறை, மன்னம்னூர். இப்போ சீசனா? இப்போ சீசன் தானே. இப்போ இன்னும் ஒரு மாதம் ஆகும். எடுப்புக்கு வந்து இன்னும் 1 மாதம் ஆகும். இன்னும் 1 மாதம் ஆகும். வந்தால் நம்ம அந்த பூண்டெல்லாம் கடைக்கு வாங்கலாம். முதல் இன்னொரு பூடு எடுத்து வச்சு புகை மூலயமா வச்சுருப்பாங்க. போனால் வாங்கிடலாம். ஓகே. இது கீழே இருக்க பூண்டுக்கு இந்த பூண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு? இங்கே இருக்கிறது வந்து மருத்துவ குணம் கொண்டது. மருத்துவ குணம். காரசாரம் வந்து கூட இருக்கும். அங்கே இருக்கிறது வந்து அப்படி இல்லை. அது பெங்களூர் பூடுன்றப்ப உங்களுக்கு கூடு மட்டும் தான் பெருசாக இருக்கும். டேஸ்ட் எதுவுமே இருக்கு. டேஸ்ட் எதுவுமே இருக்கு. சும்மா 2 பல்லு போட்டாலும் டேஸ்ட் இருக்கும். நல்லா மருத்துவ குணம் கொண்டது. சரி, அப்புறம் வந்து இங்கே விலங்குகள் நடமாட்டம் எது இருக்கு? விலங்கு எல்லாம் இருக்குண்ணே. மாடு இருக்கு, சிறுத்தை, சென்னாய். இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? பார்த்துருக்கேன்.
மழை டயத்தில் மேக்ஸிமம் நம்ம சோலைகளுக்குள்ள உள்ள கொசு கடி தாங்க முடியாமல் வந்துடும் வெளியில் வந்துடும். வெயில் டயத்தில் உள்ள செட்டில் ஆகிக்கிறோம். ஆனால் இப்போ வந்தாலும் உங்களுக்கு எதுவும் பாதிப்பு இருக்காது? உங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை. வந்தால் நைட் நேரத்தில் தானே வரும். நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கனால அது பாட்டுக்கு வந்தால் பகல் நேரத்தில் வரும். நம்மளுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை. அதை தொந்தரவு பண்ணாத நம்மளுக்கு பாதிப்பு இல்லை. அதை தொந்தரவு பண்ணாத வரைக்கும் நம்மளுக்கு பாதிப்பு இல்லை. ஓகே ஓகே. இப்போ தான் வந்து ஏகப்பட்ட பேர் வந்துகிட்டு இருக்காங்க. சரிண்ணே, ஓகே, நன்றி. சரி. வணக்கம். எல்லாரும் மறக்காம பைந்தமிழ் விளாக்ஸ் சேனலை வந்துக்கிட்டு சப்ஸ்கிரைபரு, கமெண்டு, அப்புறம் லைக்கு, ஷேரு எல்லாத்தையும் பண்ணி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.